Hey guys, எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெமெடி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ரெமெடி சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ரெமெடி தான். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சூப்பரான சைனீஸோட ஒரு ஆன்சியன்ட் ஃபேஸ் மாஸ்க் தான் பார்க்க போறோம். இந்த ஃபேஸ் மாஸ்க் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. இது நம்மளும் நிறையவே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெமெடி ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பச்சை பயிறு வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ பச்சை பயிறு வந்து நார்மலாவே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் நல்ல பிரைட்டன் கொடுக்கும். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே இது யூஸ் பண்ணி நீங்க குளிக்கிற போது பாத் பவுடராவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் அடுத்தது என்னன்னா முட்டை. நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். நான் வந்து 2 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து ஒரு முட்டை எடுத்து யூஸ் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு முட்டை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் நல்லா எஃபெக்டிவா இருக்கணுங்கிறதுக்காக தான் 2 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும்னா நீங்க நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நாட்டுக்கோழி முட்டை உங்ககிட்ட கிடைக்கலன்னா நீங்க நார்மல் முட்டையை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெள்ளைக்கரு வந்து இந்த மாதிரி பச்சைப்பயிறு மேல ஊத்திட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க. ஸோ நான் வந்து நல்லா பரப்பி விட்டுட்டேன். நல்லா இது மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இது வந்து நான் 2 முட்டை போட்டிருக்கனால ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நான் கொஞ்ச நேரம் மட்டும் வெயில்ல வந்து வச்சிருந்து எடுக்கிறேன். நீங்க வெயில்ல வந்து ஒரு 1/2 an hour மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. வெயில்ல வந்து இது அதிகமா வைக்க வேணாம். மேக்ஸிமம் இது நிழல்ல வைக்கிறதா உங்களுக்கு வந்து நல்லா எஃபெக்டிவா இருக்கும். நான் வந்து ரொம்ப தண்ணியா இருக்கனால தான் இந்த மாதிரி வெயில்ல வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப அடிக்கிற வெயில்ல பயங்கரமா வெயில் அடிக்குது. ஸோ கொஞ்ச நேரத்துலயே பாத்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சு பாருங்க, ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து 1 டேக்கு வந்து நான் அப்படியே வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்க போறேன். ஸோ ஃப்ரிட்ஜ் மேல இந்த மாதிரி நான் 1 டேக்கு வந்து அப்படியே விட்டுருவேன். உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு வந்து அப்படியே ஊறட்டும். அது நல்லா வந்து காயிட்டும், அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அது நல்லா காஞ்சாதான் அந்த முட்டை வாசம் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்க முட்டை யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க பயப்படவே வேணாம். டேஸ் வந்து நான் விட்டுட்டேன் அப்படியே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இல்ல ஸ்மெல் எல்லாம் எதுவுமே வர கிடையாது. இதை வந்து நம்ம வந்து இப்ப மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பச்சைப்பயிறு வந்து எப்படி அரைச்சாலும் கொஞ்சம் கொரகொரன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து லைட்டா கொஞ்சம் கொரகொரன்னு இருந்தா பரவாயில்ல. நல்லா வந்து முடிஞ்ச அளவுக்கு பவுடர் ஆகுற மாதிரி கொஞ்சம் அரைச்சுக்கோங்க. நல்லா இப்ப வந்து நம்ம அரைச்சு எடுத்தாச்சு. லைட்டா தான் கொரகொரன்னு இருக்கு, மற்றபடி நல்லா இருக்கு. நான் வந்து இதுல பாதி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கு. ஸோ இது யூஸ் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப நல்லா எஃபெக்டிவா இருந்துச்சுன்னா உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோலயே இதை பத்தி சொல்லியிருக்கேன். இதுல வந்து நம்ம வந்து மஞ்சள் வந்து லைட்டா ஆட் பண்ணிக்க போறோம். இதுல இருக்க குவான்டிட்டிக்கு ஏத்த மாதிரி 1 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு மஞ்சள் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கலன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ மஞ்சள் வந்து லைட்டா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் இது ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இது கூட இன்னொரு இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரைஸ் வாட்டர் 0.% வந்து காஜிக் ஆசிட் இருக்கனால அது நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து நான் ரைஸ் வாட்டர் வந்து டோனர் மாதிரி அப்பப்போ வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்குவேன். இது வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். குளிச்சுட்டு வந்தக்கப்புறம் இதை அப்ளை பண்ணி ஒரு 5 to 10 minutes வச்சிருந்து நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் வாட்டர் இல்ல ஹனி இல்ல பொட்டேட்டோ ஜூஸ், டொமேட்டோ ஜூஸ் இந்த மாதிரி எது கூட வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். டெய்லியும் குளிச்சுட்டு போடும்போது இந்த மாதிரி வந்து போட முடியாது இல்லையா? ஸோ வந்து நீங்க ரைஸ் வாட்டர் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனாலதான் நான் ரைஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 20 minutes வந்து வச்சிருந்து அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ட்ரை ஆக விட வேணாம். கொஞ்சம் லைட்டா வந்து ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா, உங்களுக்கு அங்கங்க இழுக்கிற மாதிரி இருக்கும். பச்சைப்பயிறு வந்து சீக்கிரமாவே ட்ரை ஆயிடும். ஸோ வந்து நீங்க ஒரு 20 minutes மட்டும் வச்சிருந்து அதுக்கப்புறம் வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் வாட்டர்ல காஜிக் ஆசிட் வந்து 0.% இருக்கனால நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரைஸ் வாட்டர் வந்து நம்ம டோனரா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்ல வந்து அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். இது சைனீஸும் சரி கொரியன்ஸும் சரி இது நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிஜமாலுமே இது வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி அடிக்கடி நீங்க அப்ளை பண்ணிட்டே வரும்போது உங்க ஸ்கின் வந்து நார்மலா நேச்சுரலா வந்து பிரைட் ஆகும். உங்க டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி ஒரு ஷேட் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். நீங்க ரொம்ப கலர் ஆயிருவீங்க அப்படின்லாம் நான் சொல்லல. கொஞ்சம் வந்து நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்றேன். ஓகே, இப்போ வந்து என் ஃபேஸ் வந்து ரொம்ப வந்து சாஃப்டா இருக்கு. எனக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். ரொம்ப க்ளோயிங் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஆனா வந்து ரொம்ப நல்லா வந்து சாஃப்டா இருக்கு. நீங்க இதை குளிக்கும் போதும் நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். நார்மலா வந்து சோப்போ இல்ல ஃபேஸ் வாஷ் எதுனாலும் நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு ஸ்க்ரப் மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபேஸ்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ணீங்க. இல்ல நீங்க குளிச்சுட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ணிருங்க. இதை வந்து நீங்க இந்த மாதிரி குளிச்சக்கு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணலாம்.
நீங்க வந்து ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அலோவேரா கூட வந்து இது அப்ளை பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து வந்து நம்ம பிம்பிள்க்கும் வந்து ஹனி கூட ஆட் பண்ணி ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போடலாம். அந்த வீடியோஸ் வந்து நீங்க பார்க்கலன்னா லிங்க் கொடுக்குற, கண்டிப்பா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஃபேஸ் பேக் வந்து நீங்க முல்தானி மிட்டி கூட வந்து கொஞ்சம் இதை ஆட் பண்ணி ஃபேஸ் பேக் மாதிரி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெமெடி வந்து உங்களுக்கு நிறைய இதுக்கு வந்து யூஸ் ஆகும். நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது உங்க ஸ்கின் கொஞ்சம் வந்து பிரைட் ஆகும். அதோட உங்க ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். இது குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு பாத் பவுடரா வந்து இது யூஸ் பண்ணலாம். இப்ப நான் கிரீம் இல்ல பவுடர் இந்த மாதிரி எதுவுமே வந்து அப்ளை பண்ண கிடையாது. ஜஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னோட ஸ்கின் வந்து நேச்சுரலா க்ளோ இருக்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த பச்சை பயிரை வந்து சைனீஸ்ல கூட அவங்க வந்து ஆக்னிக்கு இல்ல ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் அண்ட் க்ளோயிங்கா வச்சுக்கிறதுக்கு ஆன்டி ஏஜிங்க்கு கூட யூஸ் பண்றாங்க. அவங்க ஹனி கூட அப்ளை பண்ணி ஆக்னி எல்லாம் வந்துச்சு, பிம்பிள் எல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து அவங்க ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போடுவாங்க. ஆல்ரெடி நானும் அது வீடியோல போட்டிருக்கேன். நீங்க என்ன பார்க்கலாம்னா ஜஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்க. ரைஸ் வந்து நார்மலா நீங்க டோனர் மாதிரியும் சும்மா அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல இந்த மாதிரி பேக் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு நீங்க குளிக்கும் போது நார்மலா தண்ணியில வாஷ் பண்றதுக்கு இந்த மாதிரி ரைஸ் வாட்டர்ல வந்து நீங்க கலந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ வந்து நீங்க ரைஸ் வாட்டர் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்க வந்து இந்த ரெமெடி வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்டை மறக்காம ஷேர் பண்ணிருங்க. ஏன்னா கமெண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ கமெண்ட்டை பார்த்து தான் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரியே அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பை பாய்.